இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான அதே நேரம் ரொம்பவே சிம்பிளான சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாப்பாட்டுக்கு சூப்பரான காம்பினேஷனான சுண்டக்கடலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் போட்டு பிரியாணி தாளிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்கூட பிரியாணி தாளிப்புன்னு நினைக்காதீங்க, ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதும் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே கூடவே கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வெறும் மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போனதும் 2 தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரேவி மாதிரி ஆனதும் வேக வச்சுருக்க சுண்டக்கடலை எடுத்து ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு நீங்கள் கருப்பு சுண்டல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் முந்திரி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதும் சூப்பரான சுண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.